மக்களவை தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கு அறைகூவல் விடுத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணி சார்பில் பதவியேற்கும் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் விலக்கு அளிக்கும் பிரதமராக இருப்பார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதுரை தொகுதி வேட்பாளர் சு வெங்கடேசன், சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். மதுரை ரிங் ரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அவர், நடைபெறுகிற தேர்தல் புதிய பிரதமரை தேர்வு செய்யும் தேர்தல் என்றார். மேலும் இந்தியா கூட்டணி சார்பில் பதவியேற்கும் பிரதமர் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு அளிக்கக்கூடியவராக இருப்பார் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். வரப்போகிற பிரதமர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கும் பிரதமராக அவர் இருப்பார். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாளொன்றுக்கு 400 ரூபாய் கொடுக்கும் பிரதமராக இருப்பார். மொத்தத்தில் இந்திய ஜனநாயகத்தை, அரசியல் சட்டத்தை, மதச்சார்பின்மையை, சமூக நீதியை மதிக்கிற பிரதமராக இருப்பார். ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு உற்ற துணையாகவும், தமிழ் மக்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவராக இந்தியா கூட்டணியுடைய பிரதமர் ஆட்சி செய்வார். இன்னும் ஒரே வரியில் சொல்லணும்னா, இப்போ இருக்கக்கூடிய பிரதமர் மாதிரி நிச்சயம் இருக்க மாட்டார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு எந்த முகத்துடன் பிரதமர் இங்கு ஓட்டு கேட்டு வருகிறார் என்று கேள்வி எழுப்பினார். தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவதற்கு தமிழ்நாடு என்ன சரணாலயமா என்றும், தமிழர்கள் மேல் மட்டும் ஏன் இத்தனை வன்மம் என்றும் பிரதமருக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். பிரதமர் மோடியால இப்படி பட்டியல் போட முடியுமா? தேர்தல் சீசனுக்கு மட்டும் பிரதமர் வர்ற தமிழ்நாடு என்ன பறவைகளுடைய சரணாலயமா? தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம்? தமிழர்கள் இந்த நாட்டோட குடிமக்கள் இல்லையா? நாங்கள் என்ன இரண்டாந்திர குடிமக்களா? ஏன் இந்த ஓர வஞ்சனை? எப்படி உங்களால் ஓட்டு கேட்க வர முடியுது? பெண் சக்தி குறித்து பேசும் பிரதமர் மோடி, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வேடிக்கை பார்த்தவர் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக, தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுக ஆகிய தமிழர் விரோதிகளை ஒரு சேர வீழ்த்துங்கள் என்றும் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.